World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம பிரபஞ்ச குழுவின் தலைவர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்கள் வக்ர கிரகங்கள் தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தலைப்பு, எப்போவுமே மாதம் ஏதாவது வித்தியாசமான தலைப்பில் சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூவான பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வக்ர கிரகங்களை பற்றி பேச போகிறாங்க. வக்ர கிரகனாவே ஒரு கன்ஃபியூஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதை பலன் எடுக்கிறதும் சரி, அது எப்படி பலன் அளிக்குங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிறதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. பின்னாடி கட்டத்தை போடுங்கம்பாங்க, முன்னாடி மாற்றுன்றுவாங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் ஐயா சொல்கிற வாழ்வியல் பரிகாரங்களுக்குள்ளே அது எல்லாமே அடங்கிடும். ஸோ அந்த வகையில் ஐயா அவர்களை மிகச்சிறந்த வகையில் உரையாற்ற வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 38வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி தலைப்பு என்னென்னா வக்ர கிரகம். இந்த வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யும்? இது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சார், என் ஜாதகத்தில் 4 கிரகம் வக்ரம் இருக்குது, 2 கிரகம் வக்ரமாக இருக்குது, 1 கிரகம் வக்ரமாக இருக்குது, இதனால் ஏதாவது எனக்கு கெடுதல் வருமா, பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் வக்ரத்தை பற்றி ஒரு தெளிவான புரிதல் என்ன அப்படின்னா, கிரகங்கள் பின்னோக்கி நகர்வதை போல ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுது, அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க, சடனாக பைக்கை பிரேக் போட்டு நிறுத்தக்கூடிய சூழல் வருது, ஒரு வேகத்தடையே வருது, ரோடு டேக் டைவர்ஷன் ஆகிடுது. அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? உங்கள் பைக்கோட வேகத்தை குறைச்சி திரும்பி போகக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ சரியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் சடனாக ஒரு தடை வந்தால் என்ன ஆகும்? அந்த காரியம் தடைப்படும். அதுதான் வக்ர கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு பலன். ஸோ இந்த புரிதலை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருக்கிறது நல்லதா கெட்டதா சார் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக வக்ரம் அப்படிங்கிறதே ஒரு தடையை உண்டு பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அது என்ன மாதிரியான இயற்கையான தன்மையில் இருக்கோ அதிலேருந்து தடை உண்டு பண்ணுது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் அதை நல்லதை செய்யாமல் தடை ஏற்படுத்தி கெடுதல் செய்யும். அதே கெடுதல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் இருந்தால் கெடுதல் ஏற்படுத்தாமல் கெடுதலான விஷயத்துக்கு தடை ஏற்பட்டு நல்லது செய்யும். இந்த அடிப்படை புரிதலை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுதான் வக்ரம். அப்போ இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் வக்ரமாகுதோ அந்த கிரகங்களுக்கு உண்டான பலன்களை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உணர முடியும். ஸோ பேசிக்காக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்குது, புதன் வக்ரமாக இருக்குது, குரு வக்ரமாக இருக்கும், சுக்கிரன் வக்ரமாக இருக்கும், சனி வக்ரமாக இருக்கும், சூரியன், சந்திரன் இது ஒளி கிரகங்கள். பஞ்சகோள்களான செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த கிரகங்கள் மட்டும்தான் வக்ரமாகும். இயற்கையாகவே ராகு கேதுக்கள் வக்ர கிரகங்களாக இருக்குது, பின்னோக்கி நகரக்கூடிய தன்மையை கொடுக்குது. அப்போ இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரமாக இருக்குதோ அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில், குறிப்பாக அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும்போதோ இல்லை கோச்சாரத்தில் அந்த கிரகம் வக்ரம் ஆகும்போதோ உங்களுக்கு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கிரகமான சனி எப்படி இருக்கார்? வக்ரமாக இருக்கார். அப்போ யாருடைய ஜாதகத்திலலாம் இப்போ வக்ரமாக சனி ஜனன ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம். சார், எனக்கு என் ஜாதகத்தில் சனி வக்ரம் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு அப்போ சனி சம்பந்தமான ஒரு தடையை உண்டு பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ காமனாக என்ன சொல்லலாம்? சனியோடைய காரகத்துவத்தில் தடை. சனியோட காரகத்துவம்னா என்னங்க? தொழில் தடையை உண்டு பண்ணும். யாருடைய ஜாதகத்தில் சனி வக்ரம் இல்லையோ இந்த சனி வக்ர காலத்தில் தொழில் தடையை உண்டு பண்ணும். மேலும் சனினா உடல் காரகத்துவத்தில் என்ன? காலில் பிரச்சனை உண்டு பண்ணும். நீங்கள் நல்லா நடந்துட்டு இருப்பீங்க, காலில் திடீர்னு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு சுளுக்கு ஏற்படும், கீழே விழுந்து கால் உடையும், கால் நடக்க முடியாத சூழலை ஏற்படுத்தும். சனி தான் சித்தப்பா உறவு முறையில் வேலையாட்கள். அப்போ உங்கள்கிட்ட நல்ல வேலையாட்கள் இருக்காங்கன்னா இந்த சனி வக்ரமானதுக்கப்புறம் திடீர்னு வேலையாட்கள் ஒழுங்காக வேலை செய்யாமல் போய் நம்மளை விட்டு வேலையை விட்டு போகிற சூழல் ஏற்படும்.
சித்தப்பா உறவு முறையில் பிரச்சனையே கொடுக்கும். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் இல்லாமல் நேர்நிலையாக போயிட்டு இருந்தால், கோச்சாரத்தில் சனி வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு சனி சம்பந்தமான காரகத்துவத்தில் பிரச்சனையை சந்திப்பீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதே உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படின்னா, கோச்சாரத்தில் சனி எப்போ வக்ரம் ஆகுதோ அந்த பீரியடில் சனி சம்பந்தமான விஷயத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு ஆகும். அப்போ தொழில் தடை இருக்கிறவங்களுக்கு தொழில் தடை விலகி சக்ஸஸ் ஆவீங்க. கால்வலி பிரச்சனை இருந்தால் கால்வலி சரியாயிடும். சித்தப்பா உறவு பிரச்சனையாக இருக்குன்னா உறவு சரியாகி ஒன்று சேர்ந்துருவாங்க. வேலையாட்களே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயிஸ் ஒழுங்காக கிடச்சிருவாங்க. இப்படி தான் அந்த வக்ரம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. வக்ர கிரகம் இல்லாதவங்க கிரகம் வக்ரம் ஆகும்போது கவனமாக இருக்கணும், அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கணும். வக்ர கிரகம் இருக்கிறவங்க வக்ரம் ஆகும்போது சந்தோஷப்படுங்க, வக்ர நிவர்த்தி ஆகும்போது கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வக்ர நிவர்த்தியாகி அந்த கிரகம் கோச்சாரத்தில் நேர்நிலையாக போகும்போது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். வக்ரம் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். யாருக்கு? வக்ர கிரகம் இருக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரியான மாற்றங்களை கிரக ரீதியாகவும் அணுகலாம், பாவ ரீதியாகவும் அணுகலாம். அப்படி பார்த்தோம்னா, இப்போ யாருக்காவது சனி நேர்நிலையில் இருக்குது, ஆனால் இப்போ வக்ரம் ஆயிட்டார் சனி, அப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கு இது எப்படி வேலை செய்வார்? மேஷ லக்னக்காரங்களுக்கு எப்படி வேலை செய்வார்? மேஷ லக்னத்துக்கு அவர் தான் 10-11 கூடையவன். அப்போ தொழில் லாபத்தில் நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார். உறவில் பார்த்தீங்கன்னா மாமியார் கூட ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுவார். மூத்த சகோதரன், நல்லா பழகிட்ட நண்பர்கள் நம்மளை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படுத்தும். ரிஷபலக்கணக்காரங்களுக்கு 9-10 ஆதிபத்தியம் சனி. அப்போ 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை ஏற்படும். அதாவது இது நான் சொல்லிட்டு இருக்கிற பலன் யாருக்குன்னா, சனி வக்ரம் இல்லாமல் ஜனன ஜாதகத்தில் வக்ரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ சனி வக்ரம் ஆகிருக்கிறனால பிரச்சனையை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறேன். மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒரு விபத்தை கூட சந்திச்சிருப்பாங்க, ஏன்னா 8-9 கூடவனா வரனால. கடக லக்னக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஏன்னா 7-8 கூடவனா வரனால மனைவி கூட ப்ராப்ளம். சிம்ம லக்னக்காரங்களுக்கு உடல் ரீதியாக டிசீஸ், நோய், கடன், இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துரும். கன்னி லக்னக்காரங்களுக்கு குழந்தைகள் வழியில் ப்ராப்ளத்தை கொடுக்கும். துலா லக்னக்காரங்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனை, தாய் சார்ந்த பிரச்சனை, வாகனங்கள் சார்ந்த பிரச்சனை, குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். விருச்சக லக்னக்காரங்களுக்கும் வாகனம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். எனக்கு விருச்சக லக்னம், சனி எனக்கு வக்ரம் இல்லை, ஆனால் வக்ரம் ஆன உடனே 2 காரில் ஒரு கார் தான் என் கூட இருந்தது. ஒரு கார் ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ்க்கு போகிற மாதிரி சூழல் வந்துருச்சு. அப்போ நான் யோசிக்கிறேன், ஏன் ஒரு கார் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு. வக்ரம் ஆனோடனே அந்த வேலையை காமிச்சிருச்சு. ஸோ நல்லது தான் கடவுள் நமக்கு பண்ணியிருக்கார். அப்போ சர்வீஸ் சென்டர்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் சர்வீஸ் போயிட்டு வரட்டும், அதுவே நமக்கு ஒரு பரிகாரம் ஆயிடுச்சு. அப்போ அந்த பாவத்துக்கு உண்டான பிரச்சனைகளை அதை கொடுத்து விடும். தனுசு லக்னக்காரங்களுக்கு வருமானத்திலையும் எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் பிரச்சனையை கொடுக்கும், ஏன்னா 2-3 கூடையவன். மகர லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரே குழப்பமான மனநிலையாக இருக்கும், ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் அதிபதியாக வராரு. சாப்பாடு கூட நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் உட்கார்றீங்கன்னா நீங்கள் நினைக்கிற சாப்பாடு ஆர்டர் பண்ணால் வராது. நீங்கள் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுவீங்க, இப்போ தான் சார் பிரியாணி காலியாச்சுன்றுவான். ஏன்னா மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி 2ஆம் அதிபதி சனி. அப்போ சனி வக்ரமாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடும். கும்பலக்னக்காரங்களுக்கு ஒழுங்காக தூக்கம் வராது, ஏன்னா லக்னாதிபதி 12ஆம் அதிபதி, நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். மீன லக்னக்காரங்களுக்கும் கால்வலி, ஹீல் பெயின், நிறையா விரயங்கள், நண்பர்கள் கூட கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். இப்படி சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் கிரக காரகத்துவத்தின் வழியாகவும் செயல்படும். அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதன்படியும் செயல்படும். இப்போ நான் சனிக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். இந்த மாதிரி வக்ர கிரகங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ குரு பகவானுக்கு எடுத்துக்கலாம். இப்போ குரு அடுத்தது சீக்கிரமாக வக்ரமாக போகிறார். அவர் வக்ரமானால் அவருடைய தனிப்பட்ட தன்மை என்ன? குரு வக்ரமானாலே பொருளாதார தடை வரும். ஓவராலாக உலகளாவிய அளவில் பொருளாதார தடை வரும். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய உருவாகும்.
நிறைய பேர் நகையை கொண்டு போய் அடமான வைக்கிற சூழல் வரும், அல்லது தங்கம் திருடு போகும், தங்கத்தை தொலைப்பாங்க. அப்போ குரு சம்பந்தமான காரகத்துவத்தில் பிரச்சனை உண்டாகும். வயிற்று வலியால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போகிற சூழல் வரும். இதெல்லாம் குருவோடைய காரகத்துவங்கள். இது காமன் பலன். உங்கள் லக்னத்திற்கு குரு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான பலன்களை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் வக்ரமாகும் போதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் வக்ரமாகாமல் இருந்தால் நீங்கள் பிரச்சனையை சந்திப்பீங்க. அதுக்கான பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கணும். சரி, எனக்கு ஜனன ஜாதத்தில் வக்ரம் அப்படின்னா கோச்சாரத்தில் வக்ரமாகும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு இந்த வக்ர கிரகங்களுடைய பயிற்சியை நிச்சயமாக பார்க்கணும். ஒருத்தருடைய மரணத்தை கூட இந்த வக்ர கிரகங்களை வச்சு சொல்லிடலாம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார், அவருக்கு சனி வக்ரமாக இருக்கும், அப்போ கோச்சாரத்துலேயும் வக்ரமாக இருக்கும். வக்ர நிவர்த்தி ஆகி அடுத்த ஒரு நாளுக்குள்ளே அவர் இறந்து போயிடுவார். அப்போ சேமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மாறி இருந்தால் ப்ராப்ளம். அப்போ அந்த மாதிரி கோச்சாரத்துலேயும் அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யும். அதான் வக்ர கிரகத்தோட தன்மை. அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணிக்கிறது? கிரகங்கள் வக்ரமாகுது, எனக்கு வக்ரமாக இல்லை, அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம், என்ன செய்யலாம்? அதில் அந்த பரிகாரங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வக்ரம் அப்படிங்கிறது ராகுகேது நட்சத்திரங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் இல்லாமல் இருந்து நேர்நிலையில் தான் போயிட்டுருக்கு, ஆனால் ராகுகேது சாரத்தில் இருந்தால் அந்த கிரகத்தையும் வக்ரமானதுக்கு இணையாக அந்த பலன்களை எடுத்துக்கணும். அப்போ அஸ்வினி மக மூலத்தில் எனக்கு கிரகம் இருக்குது சார், திருவாதிரை சுவாதி சதயத்தில் கிரகம் இருக்குன்னா அப்போ அந்த கிரகம் வக்ரமாக செயல்படுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கிரகத்தோட எதிர்வினையான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தான் அதோட நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிரகம் எப்போ கோச்சாரத்தில் வக்ரமாகுதோ அப்போ உங்களுக்கு நன்மை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு சுக்கிரன் போய் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிது, அவர் மேஷ லக்னம்னு எடுத்துக்குவோம். மேஷ லக்னம், சுக்கிரன் 7ஆம் அதிபதி அஸ்வினியில் நிற்கிறார். அப்போ சுக்கிரன் வக்ரம் கிடையாது, ஆனால் அவர் வக்ரமாக செயல்படுற மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போ எப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் வக்ரமாகிறாரோ அப்போயெல்லாம் அவருக்கு வருமானமும் நல்லா வரும், மனைவி இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அல்லது அவருக்கு திருமணமான டைம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வக்ரமாக இருக்கும்போது தான் திருமணமே நடந்திருக்கும். அப்போ அந்த இயற்கையாகவே வக்ர நிலையில் இருக்கக்கூடிய ராகுகேது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் இந்த வக்ரத்தின்படி கான்செப்டை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கிரகத்துக்கு வேணாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும் சார்? வக்ரனாலே ஒரு தடை ஏற்படுத்துது, ரெகுலராக போயிட்டு இருக்கிற விஷயத்தில் ஒரு தடை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும், என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல செவ்வாய் வக்ரமாக இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் வக்ரமாச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? செவ்வாய் உங்களுக்கு வக்ரமாகுதுன்னா செவ்வாய் தான் வெட்டுறதுன்னு அர்த்தம். வெட்டுறது, அறுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயோடைய காரகத்துவம். செவ்வாய் தான் காரமான பொருட்கள். அது மாதிரி செவ்வாயோடைய காரகத்துவத்தில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். அதில் நேராக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை அப்படி நீங்கள் ரிவர்ஸாக பண்ணிங்கன்னா செவ்வாய் வக்ரத்துக்கு அதுதான் பரிகாரமாக இருக்கும். அப்போ என்ன சார் பண்ணலாம்? செவ்வாய்னா செவ்வாழை பழம். செவ்வாய்னா செவ்வாழை பழம். பழத்தை எல்லோரும் எப்படி சாப்பிடுவீங்க? மேலே உளிச்சு சாப்பிடுவாங்க. அப்போ செவ்வாய் யாருக்காவது வக்ரமாக இருந்தால் செவ்வாழை பழத்தை பின்பக்கமாக உளிச்சு சாப்பிடணும். இதுதான் வாழ்வியல் பரிகாரம். புரியுதுங்களா? பழத்தை நேராக உளிச்சு சாப்பிடாமல் பின்பக்கமாக தலைகளாக திருப்பி சாப்பிடணும். இது யாருக்கு பக்காவாக சூட் ஆகும்னா, யாரெல்லாம் துலா லக்னக்காரங்களோ யாரெல்லாம் மீன லக்னக்காரங்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் இது பக்காவான பரிகாரம், செவ்வாய் வக்ரமாக இருந்தால். ஏன் இந்த 2 லக்னத்துக்கு மட்டும் சொல்கிறேன்? ஏன்னா துலா லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் தான் செவ்வாய் 2ஆம் அதிபதியாக வருவார். அப்போ இந்த 2 லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் வக்ரமாக இருந்தால் செவ்வாழை பழத்தை தலைகளாக சாப்பிடுங்க, அது உங்களுக்கு பரிகாரம் ஆகிடும். இப்படி செவ்வாய் அப்படி காமனாக செவ்வாய் வக்ரமாக இருக்கிறவங்களும் செவ்வாழை பழத்தை சாப்பிட்லாம். ஆனால் உங்கள் லக்னத்திற்கு
அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யணும். அப்படி பண்ணிக்கும்போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ விருச்சக லக்னக்காரங்க எடுத்துக்கோங்க. விருச்சக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வக்ரமாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? அந்த செவ்வாயோடைய தாக்குதலேருந்து எப்படி வெளியில் வரலாம்? செவ்வாய் தான் தலைன்னு அர்த்தம். விருச்சக லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதினா அவர் தான் தலை. 6ஆம் இடத்து அதிபதி ஆதிபத்தியம் வாங்குறார். 6ஆம் இடம்னா வந்து அடிவயிறு. அப்போ அடிவயிறில் என்ன போடுவீங்க? பெல்ட் போடுவீங்க. அப்போ பெல்ட் போடுற பழக்கிறவங்க தலைகளாக பெல்ட் போடணும். நேராக பெல்ட்டை போடாமல் தலைகளாக திருப்பி பெல்ட் போடுங்க. இவ்வளோ தான் பரிகாரம். சரிங்களா? அப்படி பண்ணிக்கும்போது அந்த கிரகத்தோட தன்மையை நம்ம நெகட்டிவிட்டியை குறைச்சிக்க முடியும். அடுத்து புதன். நான் ஜஸ்ட்டு ஹிண்ட்ஸு தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த பரிகாரத்தை வேணாலும் அந்த காரகத்துவத்தை அடிப்படையாக வச்சு அழகாக எடுத்துக்கலாம். புதன் அப்படின்னாலே எழுத்துன்னு அர்த்தம். அப்போ யாருடைய ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கோ, கோச்சாரத்தில் உங்களுக்கு புதன் வக்ரமாக வருது அப்படின்னா உங்களுடைய பெயரை நீங்கள் தலைகீழாக எழுத வேண்டும். ரிவர்ஸாக எழுதணும். அதான் அதுக்கு பரிகாரம். அப்போ என்னோடய பேர் வல்லரசு தினேஷ் ராஜானா லாஸ்ட்டாக என்ன முடியும்? RAJAன்னு முடியும். அப்போ நான் எப்படி எழுதணும்? AJAR அப்படின்னு ரிவர்ஸில் எழுதணும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் வக்ரத்துடைய தன்மை குறையும். படிக்கிற குழந்தைங்க என்ன பண்ணலாம்? அவங்க புத்தகத்தை எந்த சப்ஜெக்ட் ஒழுங்காக படிக்காமல் இருக்காங்களோ அந்த புத்தகத்தை ஒரு 2 பேஜ் வந்து தலைகீழாக வச்சு படிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்டோட பேரை தலைகளாக ரிவர்ஸில் எழுத சொல்லுங்கள். சார் அந்த பையனுக்கு மேக்ஸ் ஒழுங்காக வர மாட்டேங்குது, சயின்ஸ் ஒழுங்காக வர மாட்டேங்குது, இங்கிலீஷ் ஒழுங்காக வர மாட்டேங்குதுன்னா அப்போ அந்த சப்ஜெக்டை தலைகளாக ரிவர்ஸில் எழுதணும் சப்ஜெக்டோட பேரை. இதை செஞ்சால் அந்த வக்ரம் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு அது ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் பரிகாரம். அந்த மாதிரி செய்யணும். இந்த பரிகாரங்களை எப்போ சார் செய்யலாம் அப்படின்னா அந்த கிரகத்தோட கிழமையில் அந்த கிரகத்தோட ஹோரையில் செஞ்சிங்கன்னா அந்த பரிகாரம் பக்காவாக ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு குரு. குரு வந்து என்ன பண்ணுறது? குருவுக்கு வந்து நிறைய காரகத்துவங்கள் இருக்குங்க. குருனா ஸ்வீட்டு, குருனா பணம், குருனா தங்கம். யாரெல்லாம் குரு வக்ரத்தால் கஷ்டப்படுறீங்களோ அவங்க குரு வக்ரமான உடனே உங்கள் கையில் போட்டிருக்கிற மோதிரமோ செயினோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போய் ஃபஸ்ட்டு அடமானத்தில் வச்சுருங்க. ஒரு சின்ன மோதிரத்தையாவது அடமானத்தில் வச்சுருங்க. கோல்டு காயின் வச்சுருந்தீங்கனாலும் அடமானத்தை வைக்கலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற நகையை வைக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் கேஷ் ஏடிஎம்லேருந்து எடுத்து பணத்தை வந்து எப்பயுமே எப்படி எண்ணுவோம்? நம்ம ஆப்போசிட்டில் காந்தி தாத்தா இருக்கிற மாதிரி பார்த்து தான் எண்ணுவோம். அந்த பணத்தை தலைகளாக கவுண்ட் பண்ணி உங்கள் லாக்கரில் வைங்க. பணத்தை ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணணும். அதுதான் குரு வக்ரத்துக்கான பரிகாரம். இப்படி எண்ணணும். சரிங்களா? குரு வக்ரன்னா என்ன பண்ணுவார்? பொருளாதார தடையை உண்டு பண்ணுவார். நீங்களே என்ன பண்ணுறீங்க? ஒரு மைனஸ் உருவாக்குறீங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கும்போது நகை அடமானம் போயிருக்கு, நீங்கள் பண்ணலைன்னா அடமானத்துக்கு போயிடும். இது குருவுக்கான பரிகாரம். நான் வந்து குருவுக்கு நகை பணத்தை வச்சு அடிப்படையாக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குருவுக்கு இருக்குது. அதில் நீங்கள் எதை வேணாலும் அதை சார்ந்த விஷயத்தை ரிவர்ஸாக மைனஸாக நெகட்டிவாக நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலும் ஆபரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு ஆபரணங்கள் எல்லாமே வந்து சுக்கிரன் தான். ஆண்களாக இருந்தால் பனியன் போடுற பழக்கம் இருக்குன்னா டிஷர்ட்டை திருப்பி போடுங்க. திருப்பி போடுறேன்னா எப்படி? தலைகீழாக போடுறது. இந்த சட்டையை நேராக போட்டிருக்கேன், திருப்பி போட்டால் என்ன தெரியும்? பின்னாடி அதோட பிராண்டு தெரியுமா? அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் உங்கள் சட்டையை தலைகளாக போடுங்க. அதான் சுக்கிரன் வக்ரத்துக்கான பரிகாரம்.
பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுறது? சுடிதார் போடுற பழக்கம் இருந்தால் சுடிதாரை தலைகளாக போடுங்க. சாரி கட்டுற பழக்கம் இருந்தால் யூஸ்வலாக நம்ம சவுத் இந்தியாவில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் தான் மாறாப்பு வச்சு சாரி கட்டுவாங்க. சுக்கிரன் வக்ரம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கொஞ்சம் மாற்றி மாறாப்பு வச்சு கட்டுங்க. இதுதான் அதுக்கான பரிகாரம், வித்தியாசமான பரிகாரம் வக்ரத்துக்கு. அப்போ கிரகங்களே என்ன ஆகும், இவங்களுக்கு வக்ர பலனை கொடுக்கலான்னு போனால் இவங்களே கொஞ்சம் வக்ரம் பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஓடி போயிடும். ஒரு சேஞ்சஸை நாமளே உருவாக்கிக்கிறோம். அதே மாதிரி சனி வக்ரம். சனி வக்ரமாக இருந்தால், சனினா நடக்கிறது, டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு ரிவர்ஸில் கொஞ்சம் நேரம் நடங்க. முன்னோக்கி நடக்காமல் பின்னோக்கி நடக்கணும். நடந்தீங்கன்னா அதுதான் சனி வக்ரத்துக்கான பரிகாரம். உங்களுடைய செப்பலை லெஃப்ட் கால் செப்பலை ரைட் கால்லையும், ரைட் கால் செப்பலை லெஃப்ட் கால்லையும் போடுங்க. இதான் சனிக்கான வக்ரத்துக்கான பரிகாரம். இல்லைன்னா செப்பல் போட முடியாத சூழலை உண்டு பண்ணும். யார் ஒருவர் கிரகத்தோட இயக்கங்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயம், பிரபஞ்சம் உங்களுக்கான பரிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும். சனி வக்ரம் போன மாதம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். போன மாதமாக அதுக்கு முன்னே மாதம் நடந்துச்சு. அதுவும் ஒரு சனிக்கிழமை நாள் தான் நடந்துச்சு. எனக்கு சனி வக்ரமாகி ஒரு மணி நேரத்தில் ரிசல்ட்டை காமிச்சது. சனி வக்ரமாகி 1 மணி நேரத்தில் ரிசல்ட்டை காமிச்சது. அப்போ தான் முத்துப்பாண்டியெல்லாம் வந்திருக்காங்க, ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம். ஷூட்டிங் முடித்து எந்திரிச்சோடனே கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, மசில் ஸ்ப்ரைன், நடக்க முடியல. ஏன் இது நடந்துச்சு? உடனே வார்னிஷ் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுக்கிட்டேன், வலி தாங்க முடியல. உடனே ஜாதகத்தை உள்ளே போய் பார்த்தா அப்போ தான் சனி வக்ரமாகி 1 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ நம்ம நல்லா நடந்துட்டு இருந்ததுக்கு பிரச்சனை. அப்போ உடனே என்ன பண்ணேன், அது சின்ன மசில் ஸ்ப்ரெயின் தான், ஒரு நாளில் சரியாக போயிடும், இருந்தாலும் அதுக்கு பரிகாரமாக இருக்கட்டும்னு உடனே போய் ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்து ஒரு 2000 ரூபா பில் பண்ணிவிட்டு செலவு பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த சனி வக்ரத்துக்கு அது பரிகாரம் ஆகிடும். அதே மாதிரி காரும் சர்வீஸ்க்கு போச்சு. மொத்தம் 2 கார் இருக்குது, ஒரு ஒயிட் காரு ஒரு ப்ளூ கலர் காரு. ஏன் சனி வக்ரம், விருச்சக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனி. அப்போ 4ஆம் இடம் சனி வக்ரம்னா கார் பிரச்சனை வரலாம்ல. ஏன் ஒயிட் கலர் காருக்கு பிரச்சனை வரல, ப்ளூ கலர் காருக்கு பிரச்சனை வருது? ஏன்னா சனினா ப்ளூ, நீல கலர். அப்போ அந்த கலரில் கூட சனியோட ஆதிக்கத்துக்கு தான் பிரச்சனை வரும், சுக்கிரனோட ஆதிக்கத்துக்கு பிரச்சனை வரல. இந்த மாதிரி நீங்கள் நாலேஜபுளாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை டக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும் எதனால் இது நடந்துச்சுன்னு. அப்போ சனி வக்ரமான எல்லாருக்குமே கால் பிரச்சனை வந்திருக்குமா சார்? எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது. உங்கள் ஜாதகத்தில் சனி 12ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அந்த கால் பிரச்சனை வரும். எனக்கு சனி விருச்சக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 12ஆம் இடம் தான் கால் பாதம், அதனால தான் மசில் ஸ்பைன் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை எத்தனை பேர் நைட்டில் தூங்கி எழுந்திரிச்சு கேட்டாலும் மனப்பாடமாக சொல்ல தெரியும்? உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி வைக்கணும். கிரகங்கள் எங்கே இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, என்ன டிகிரியில் இருக்குது, அது மனப்பாடமாக தெரியும். யார்ட்டையாவது ஜாதகம் கேட்டோம்னா அப்படியா சார், ஒரே நிமிஷம் சார் அந்த ஆப்பில் போட்டு பார்த்து சொல்கிறேன், இல்லை வீட்டில் ஜாதகம் இருக்குது சார் எடுத்து பார்த்து சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றுங்க. என்ன டிகிரி, என்ன நட்சத்திர சாரம், எந்த பாதத்தில் என்ன பாவத்தில் உட்காந்துருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் கரணம் என்ன, உங்கள் திதி என்ன, எல்லாம் தரவாக வச்சுருந்தீங்கன்னா தான் கோச்சாரங்கள் நகரும் பொழுது நீங்கள் அதை கரெக்டாக ஆராய்ச்சி பண்ண முடியும். இதை வச்சு துல்லியமாக பலனும் சொல்லலாம். இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களையும் நீங்கள் அழகாக எடுக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வக்ர கிரகம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. எப்போயெல்லாம் சனி வக்ரம் ஆகுதோ அப்போயெல்லாம் டாட்டாவோட ஷேர் கீழே போகும். ஏன்னா டாட்டா கம்பெனி அப்படின்னா சனி, பழம்பெரும் கம்பெனி, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கம்பெனி. எப்போயெல்லாம் குரு வக்ரம் ஆகுதோ அப்போயெல்லாம் பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் கீழே போகும்.
HDFC பேங்க், ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ் இருக்குது. அந்த பேங்கிங் கம்பெனியோட ஷேர்ஸ்னால் குரு. அப்போ குரு வக்ரமாகும் போது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நல்லா போயிட்டுருக்கிற ஷேர் டவுன் ஆகும். இது உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்து குரு வக்ரமாச்சுன்னா அது நன்மையை தான் செய்யும், பிரச்சனையை செய்யாது. இப்படி உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வக்ரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா போயிட்டுருக்கிற விஷயத்தில் ஒரு தடையை உண்டு பண்ணக்கூடிய விஷயம். இது எப்படி கிரகங்களுக்கு பார்த்தோமோ அந்த மாதிரி பாவங்களுக்கும் இதை நீங்கள் எடுக்க முடியும். பாவங்களுக்கு எப்படி சார் எடுக்கிறது? இந்த 5 கிரகங்களும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாவத்தோட அதிபதியாக வருவார். லக்னாதிபதியாக வரலாம், 2ஆம் அதிபதியாக வரலாம், 3ஆம் அதிபதியாக வரலாம். அப்போ லக்னாதிபதி வக்ரமாயிட்டார், அதுக்கு என்ன சார் பண்ணுறது? லக்னாதிபதி வக்ரமானால் நீங்கள் ரெகுலராக சீவிட்டு இருக்கிற ஹேர் ஸ்டைல் மாதிரி சீவாமல் வேறு மாதிரி மாற்றி சீவணும். கேப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா கேப்பை நேராக போடாமல் கேப்பை தலைகளாக போடணும். உங்களுடைய ஹேர் ஸ்டைலில் ரெகுலராக இருக்கிற விஷயத்தை விட்டு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் ரெகுலராக நீங்கள் எந்த விஷயத்தை சாப்பிட்றீங்களோ அந்த விஷயத்தை விட்டுட்டு டயட் ஃபாலோ பண்ணணும். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நான் காஃபி சாப்பிடுவேன் சார்னா அந்த வக்ரம் முடிகிற வரைக்கும் காஃபி சாப்பிட்றது நிறுத்திடணும். அப்படி நிறுத்திட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது, பற்றாக்குறை வராது. ஏதாவது ஒரு விரத முறையை ஃபாலோ பண்ணிக்கணும். 2ஆம் அதிபதி உங்களுக்கு வக்ரம்னா 3ஆம் இடம் உங்களுக்கு வக்ரமாக இருந்தால் 3ஆம் அதிபதி உங்களுக்கு வக்ரமாக இருந்தால் கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா 2 வீலரை யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட அதை என்ன பண்ணிக்கணும், விலைக்கு வச்சிடணும். அதே மாதிரி மொபைலை அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். மொபைலை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது 3ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கிறவங்க. அப்படி பண்ணிட்டா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது. 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட், 3ஆம் இடம் தான் வந்து முயற்சி ஸ்தானம். அப்போ அதில் ஒரு தடை வந்துடும். அதில் வராமல் இருக்கணும்னா உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கணும். 4ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் உங்களோட காரை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியிருக்கேன், அப்போ ட்ரெஸ்ஸை தலைகளாக யூஸ் பண்ணிக்கலாம், தலைகளாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சொந்த ஊரில் இருக்கீங்கன்னா சொந்த ஊருக்கு அதிகமாக போகக்கூடாது, வீட்டை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும். ஒரு காரியத்தை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, அவாய்ட் பண்ணிக்கிறீங்க, தடையை உண்டு பண்ணிக்கிறீங்க. 5ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் ரெகுலராக சினிமா பார்க்குற பழக்கம் இருந்தால் சினிமாவுக்கு போகக்கூடாது. சினிமா பார்க்குறத கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணணும். அல்லது குழந்தையை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு கொஞ்ச நாள் போகக்கூடாது. 5ஆம் அதிபதி வக்ரம்னா அது வக்ரமாக இருந்து ஒருவேளை கோச்சாரத்தில் வக்ரம் அடையும் போது, இல்லை 5ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்குது, கோச்சாரத்தில் வக்ரம் அடையுதுன்னா அப்போ அந்த செயல்பாட்டை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வச்சிடணும். அப்படின்னா பிரச்சனை வராமல் இருக்கும். 6ஆம் பாவம் வக்ரமாக இருந்தால் தாய்மாமன் உறவற்றிருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கணும். அல்லது என்ன பண்ணிடணும், உங்களோட வேலையாட்கள் நிரந்தரமாக வேலையை விட்டு போகாமல் இருக்கணும்னா ஒரு 3 மாதம் லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். நம்மளோட எம்ப்ளாயை 3 மாதம் கழிச்சு வா, திருப்பி அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்குறேன்னு நீங்களே வாலண்டியராக அனுப்பிச்சிட்டு கூப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன, நிரந்தரமாக நம்மளை விட்டு போகிற மாதிரி சூழல் ஏற்பட்டுரும். 7ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் மனைவியோட உறவு, கணவனுடைய உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கை நீங்களே உண்டு பண்ணிக்கணும். இல்லைன்னா பிரேக் ஏற்படும். சமுதாய தொடர்புகளை குறைச்சிக்கணும். அதிகமாக சமுதாயத்தில் நம்ம தலையை காமிக்கக்கூடாது, அந்த பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கணும். 8ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் பாத்ரூம் போகிற பழக்க வழக்கங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட்னா மாடர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இந்த பாத்ரூம் போகக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கணும். உங்களுடைய இன்னரை தலைகளாக போடுங்க. 8ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் உள்ளே போட்டிருக்கிறது யார் சார் பார்க்க போகிறாங்க, தலைகளாக போட்டுக்கிறதுல என்ன பிரச்சனை, தாராளமாக போட்டுக்கலாம். 8ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தாலும் அதை செய்யணும். ஒரு சேஞ்சஸை உண்டு பண்ணுறேன். ஒருத்தர் அப்படி தான் கிளாஸில் கேட்டார், சார் நான் எப்பயுமே அவசரத்தில் இன்னரை தலைகளை தான் போடுவேன், நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு இயற்கையாகவே 8ஆம் அதிபதி வக்ரம் உங்கள் ஜாதகத்தில், அதனால் அப்படி தான் போடுறதே உங்களுக்கு பரிகாரம் ஆகிறது. அப்போ வக்ர நிவர்த்தி ஆகும் போதெல்லாம் நீங்கள் நேராக போட ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்முடைய இயற்கையான அமைப்பே அமையும்.
அது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பிரித்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும். 9ஆம் அதிபதி வக்ரமாகும்போது குருமார்களை சந்திக்கிறத குறைச்சிக்கணும், கோயிலுக்கு போகிறத கொஞ்சம் குறைச்சிடணும். 9ஆம் அதிபதி வக்ரம், ஆனால் உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி வக்ரம் இல்லை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட லைஃப்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனையை சந்திப்பீங்க, அப்பா கூட பிரச்சனை வந்துடும். 9ஆம் வந்து அதிர்ஷ்டம், ரெகுலராக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னா அது நடக்காமல் பாதியில் நிற்கிற மாதிரி சூழல் வந்துடும். 10ஆம் அதிபதி வக்ரம்னா தொழிலில் பெரிய இன்வால்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கணும். தொழிலில் உங்கள் மேனேஜரோ யாரையாவது பார்த்துக்க சொல்லிட்டு நீங்கள் வாரம் டெய்லியும் கடைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 2 நாளைக்கு ஒருக்கா தான் போகணும். இர்ரெகுலராக உங்கள் ஆக்டிவிட்டியை மாற்றிக்கணும். மாமியாரோட ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். 11ஆம் பாவம் வக்ரமாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லாக்கரில் பணம் வைக்கிறீங்கன்னா 11ஆம் பாவம் வக்ரமாகும்போது நீங்கள் பணம் வைக்கிறத நிறுத்திடணும். பணத்தை லாக்கரில் வைக்கக்கூடாது. கொலுசு போடக்கூடாது பெண்களாக இருந்தால் அந்த காலகட்டத்தில். உங்கள் நண்பர்களுடைய உறவு இந்த மாதிரி விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நீங்களே ஏதோ ஒரு விஷயத்தை வக்ரம்னா தடை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பண்ணிக்கிறது ஒரு பரிகாரம். அடுத்து 12ஆம் அதிபதி வக்ரமாக இருக்குது. 12ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தால் ரெகுலராக ஒரு பெட்டில் படுத்து தூங்குறீங்கன்னா அந்த பெட்டில் தூங்காமல் தரையில் படுத்து தூங்குங்க. தூங்குகிற டைரக்ஷனை மாற்றி தூங்குங்க. வடக்கு பார்த்து எந்திரிக்கிறீங்கன்னா மேற்கு பார்த்து எந்திரிக்கிற மாதிரி தூங்குங்க. ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரீங்க. இந்த மாதிரி 12 பாவங்களுடைய அதிபதியும் வக்ரமாகும் போது பரிகாரம் எடுக்கலாம். அதே மாதிரி கிரகங்களுக்கும் பரிகாரம் எடுக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த வக்ர நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய இயற்கையாகவே ராகுகேது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால், அஸ்வினி மக மூலத்தில் கிரகம் இருக்குது, திருவாதிரை சுவாதி சதயத்தில் கிரகம் இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ கேது சாரத்தில் கிரகம் இருக்குன்னா எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட நாளில் அந்த கிரகத்தோட ஹோரையில் கேது சாரத்தில் கிரகம் இருக்கிறவங்க விநாயகர் கோயிலை ரிவர்ஸில் சுற்றுங்க யமகண்ட நேரத்தில். இதே ராகு சாரத்தில் கிரகம் இருக்குது அப்படின்னா பத்ரகாளி கோயிலுக்கு போய் காளியம்மனை ரிவர்ஸில் சுற்றுங்க. ஏன்னா கேதுனா விநாயகர், ராகுனா காளியம்மன். அப்போ ரிவர்ஸில் சுற்றுறதா வக்ரத்துக்கான பரிகாரம். இந்த மாதிரி வக்ரத்துக்கு நிறையா பரிகாரங்கள் எடுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சூரியன் ராகு சாரத்தில் இருக்கும், சந்திரன் ராகு சாரத்தில் இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவேன்னா திருவண்ணாமலை கிரிவலத்தையே நீங்கள் ரிவர்ஸில் சுற்றுங்கன்னு சொல்லுவேன். அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். பௌர்ணமி அன்னைக்கு போகிறாங்க, சந்திரன் வந்து அவங்களுக்கு ராகுகேது சாரத்தில் இருக்குது. அப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போகிறீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ரிவர்ஸில் சுற்றி வாங்க. என்ன மாதிரி அமைப்பில் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டால் ஜெயிக்க முடியும். இதுக்கு பரிகாரமே இல்லைன்னு சொல்லி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது. அது நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக புத்தி கூர்மையோடு அணுகுனா அதுக்கான பரிகாரத்தை எடுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஜோதிடர்கள் டைம் எடுத்து ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ நிறையா ஆராய்ச்சி பண்ணி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தா 5 நிமிஷத்துலேயே பரிகாரம் வந்துடும். இதான் பரிகாரம், இதை செஞ்சிங்கன்னா போதும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்தையும் பார்த்து எல்லா பரிகாரமும் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் பிரச்சனை என்னவோ அது ஃபஸ்ட்டு தீர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அதுக்கான விஷயங்களை முதல்ல பண்ணி முடிங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். போன மாதம் மீட்டிங் என்ன நடந்துச்சு? போன மாதம் மேலே நடந்தது. சனி வக்ரமானனால தான் மேடை மாறிவிட்டது. 3ஆம் பாவம் தான் மேடை. அதனால தான் மேடை மாறி மேலே வந்து வேறு மாதிரி ஒரு என்விரான்மெண்டலில் மீட்டிங் நடத்தணும். அப்போ எல்லா நிகழ்வுகளுமே கிரகங்களை ஒன்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நாம் ஜஸ்ட் ஒரு ஆக்டர்ஸ் தான். கிரகங்கள் தான் டேரக்டராக இருந்து நம்மளை எல்லாமே இயக்கிக்கிட்டு இருக்காங்க. நாம் ஜஸ்ட் ஒரு ஆக்டர் மாதிரி கிரகங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம்.
அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்ட் என்ன, நம்ம லைஃபோட ஸ்கிரிப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆபத்தான ஸ்கிரிப்டில் இருக்கோம் அப்படின்னா அதை பரிகாரங்கள் மூலியமாக நம்ம முன்கூட்டியே சரி பண்ணிக்கலாம். அதான் இதில் இருக்கிற கான்செப்ட். புரியுதுங்களா? இந்த மாதிரி அந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கணும். என்ன ரெகுலராக இருக்கோ அது மாறிவிடுங்க. மாறலைன்னா மாற்றப்படுவீர்கள், நீங்கள் அதுக்கான சூழலில் தள்ளப்படுவீங்க. இவ்வளோதான் கான்செப்ட். எனக்கு குருவே வந்து குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. இப்போ குரு மக நட்சத்திரம் தான் நடந்தது, வக்ர கிரகமா. அப்போ அந்த குரு என்ன செய்யும்? குரு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றி அமைக்கும், மாற்றி அமைக்கக்கூடிய சூழலை உண்டு பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு பரிகாரமா கிளாஸ் எடுக்கிற டைமிங்கை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பேன். அதான் எனக்கு பரிகாரம். முத்துப்பாண்டியை கேட்பார், எப்பயுமே 5:30 மணி கிளாஸ் போடுவீங்க, ஏன் 6 மணிக்கு மாற்றுறீங்க? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, குரு புத்தி நடக்குது. குரு வேற வக்ர கிரகம் மக நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ அடிக்கடி கிளாஸ் டைமிங்கை மாற்றினாதான் கிளாஸை ஒழுங்காக எடுக்க முடியும், இல்லைன்னா கிளாஸ் தடையாயிடும். எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா கரெக்டாக எடுக்கலாம். இதான் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா கருத்துக்களை கொடுத்துட்டே போகலாம். இன்றைக்கி டைம் வந்து 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் 2 ஜோதிட ஜாம்பவான்கள் பேசுகிறதுக்கு இருக்காங்க. மிக சிறப்பான கருத்துக்கள், மிக அருமையான ஒரு தலைப்பில் பேச போகிறாங்க. ஸோ அவர்களுடைய பேச்சையும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அதற்காக இந்த வக்ர தலைப்பை பற்றி இத்தோடு நிறைவு செய்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த மீட்டிங்கில் ஒரு நல்ல தலைப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக அருமையாக வக்ரகிரகங்கள் பலன்களை பற்றி நம்ம குருஜி வந்து நிறைய கருத்து சொன்னார். இங்கே ஒரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன். வக்ரத்தை பற்றி சொன்னார் இல்லையா? சனி வக்ரமான அன்னைக்கு 1 மணி நேரத்தில் எனக்கு அது வக்ரத்தோட பலன் காமிச்சிருச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகம் வக்ரமாகும் போது ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். கடந்த ஒரு 4 வருஷமாக என்கிட்ட சொன்னார், நீங்கள் கிளாஸ் போடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு சனி வக்ரம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய. அப்போ கரெக்டாக சனி வக்ரமானோன்னு அவரே எனக்கு ஒரு கிளாஸ் போட்டு கொடுத்தார். நம்மளோட பிரபஞ்ச குழு மூலமாகவும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாகவும் நான் ஒரு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து கோயம்புத்தூரில் பெரிய இதாக போட்டோம். இப்போ வார கிளாஸ் போட்டிருக்கேன். அப்போ அந்த வக்ர கிரக பலன் அப்படிங்கிறது அது கரெக்டாக ஏற்படுத்துது. அதே மாதிரி பரிகாரம் சொல்லிகிட்டு இருந்தார். வக்ர கிரகங்கள் வந்து தசாபுத்தி நடத்தும் போது அதுக்கான விஷயம் வந்து நம்ம பரிகாரம் செய்யணுன்னு. எனக்கு சனி வக்ரம் 12ஆம் இடத்துல. அப்போ அந்த சனி புத்தி ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் செப்பலே போடாமல் தான் நடந்தேன். அதுவும் அவர் சொல்லி தான். அப்போ தான் ஜோதிடத்துறையில் நான் பெரிய அளவுக்கு வெளியே வந்தேன். ஏன்னா எனக்கு 5ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி தான். ஸோ வக்ர கிரகங்களும் பலன்களும் பரிகாரங்களும் நல்ல விதமாக சொன்னேன். நம்மளோட குருநாதர் அவர்களுக்கும் நம்ம தலைவர் குருஜி வல்லரசு அவர்களுக்கு அருண்ராம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார். வாழ்க வளமுடன்.